கல்விக்கு பெயர் போனது தமிழ்நாடு. கல்விக்கு பெயர் போனதுன்னா, கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கறது மட்டும் இல்லாம, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான். நார்த்ல இருந்து மட்டும் இல்லாம, நம்மளோட அண்டை மாநிலங்கள்ல இருந்தே பல பேர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நான் படிச்சேன். சென்னை தான் என் ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு நடிகர்கள் மட்டும் இல்லாம, இன்னும் பல பேர் அவங்க கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னாலும் வந்து தமிழ்நாடு தான். இப்போ அந்த கல்வியை பற்றி பேசுவோம். இதில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எவ்வளோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும், இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் போய் சேர்ந்துட்டேன், இல்லை இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜெல்லாம் இருந்தாலே போதும், அது ஒரு பெருமைன்னு நினைக்கிறேன். சில யூனிவர்சிட்டிஸில் முதன்மையானதாக டக்குன்னு நம்மளோட நினைவுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தான், அண்ணா யூனிவர்சிட்டி. அதுவும் நீங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் படிக்கணும் அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படியாவது சேர்ந்துடலாமா அப்படின்னு பல பேரோட கனவாக இருக்கும். அப்பேற்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையான விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி நீ சொல்கிற, எப்படி கீழே இறங்குது அப்படின்னு நீ சொல்லான்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு காலேஜுக்கு இல்லை யூனிவர்சிட்டிக்கு வந்து பெருமை தேடி தர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளோட அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிட்டிருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அது எல்லாமே வந்து பல வகையான ரிசர்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா கல்லூரிகளும் ஒத்துக்கக்கூடிய வண்ணம் வந்து வருஷம் வருஷம் அதை வந்து வெளியிடுவாங்க. அப்பேற்பட்ட லிஸ்ட்டு இந்த வருஷம் வந்து வெளியிடுறப்போ தான் நம்மளுக்கு இந்த கவலையான செய்திகள் வந்து சேருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்மா, நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, எல்லா ஸ்டாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட இந்த லிஸ்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி எப்பவுமே சும்மா டாப்பில் இருக்கும். இப்போ வந்து பல இடங்கள், அதுவும் பல மடங்கு சரிஞ்சு வந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயம். சரி, இதில் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயமும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இடத்த தக்க வச்சது மட்டும் இல்லாமல் முதல் இடத்துக்கே வந்து போயிருக்கு. அது வேறு எதுவுமே இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி இருக்கிற ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப்பில் நம்பர் 1 பொசிஷனில் நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. நிறைய கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1ல் இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற இந்த வேலையில் வந்து நம்ம இந்த கவலையான ஒரு செய்தி, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து லிஸ்ட்டில் கீழே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்ட இந்த அரசாங்கம் தான் வந்து தவறு செஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா வந்து அது வந்து சரிஞ்சு கீழே விழுறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். அது ஆரம்பித்து வந்து பல வருடங்கள் இருக்கும். இந்த ஆட்சியில் மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னே இருக்க ஆட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா பல குளறுபடிகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி முதல் காரணமாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் கீழே வரதுக்கு காரணமான முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக வந்து அதோட கட்டிட அமைப்பு இருக்கிற இடம் அதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபேக்டராக இருந்தாலும், சராசரியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து டாப்லேயே இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் யார் தெரியுமா? அங்கேருந்து வருஷம் வருஷம் படிச்சுட்டு போகிற மாணவர்கள் அப்படின்றது இல்லைங்க, அந்த மாணவர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாலும், லெக்சரர்ஸாக இருந்தாலும், அதுக்கப்புறம் கெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இவங்களுடைய ஏஜ் எல்லாமே வந்து ஒரு 45 வயசை வந்து தாண்டிடுச்சு. அதாவது ரொம்ப சீனியர் ப்ரொஃபஸருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்றைக்குமே அனுபவம் அப்படிங்கிறது ஒரு கல்வி நிறுவனத்துக்கு தேவை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நிறையா டீச்சர்ஸை வந்து இந்த டீச்சர் நல்லா சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரிஞ்சோன்னு நம்ம எப்படி எடுத்துப்போனால், அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி வந்து ஒரு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டடாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க அப்டேட்டட் டீச்சராக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு மைண்ட்ஸாக வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு வெளில வர முடியும். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுல ரொம்ப தொய்வு காட்டினது மட்டும் இல்லாமல் உள்ளடி வேலைகள் அரசியலும் நிறையா நடக்கிறதா சொல்லப்படுது. இதனால் பழந்தின்னு கொட்டை போட்ட பழைய 45 வயசுக்கும் மேற்பட்ட ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து அங்கேயே வந்து சீட்டை தேய்ச்சிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் யார் தெரியுமா, அந்த காலத்தில் யார் தெரியுமா, எங்களுக்கு தெரியாத விஷயமா அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை வந்து அப்படியே வச்சுட்டு அவங்கள தகவமைச்சு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அப்டேட் ஆகாதது மட்டும் இல்லாமல் தங்களை அப்கிரேட் பண்ணிக்காமல் இருக்கிறதுனால இந்த ப்ரொஃபஸர்ஸ் மாணவர்களுக்கு இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டான விஷயங்கள், எதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும், எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கைவிட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்க. அவங்க கோட்டை விட்டதுனால அதோட எஃபெக்ட் டைரெக்டாக வந்து மாணவர்கள் மேலே வந்து மாணவர்களின் தரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வெளில வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய நிறுவனங்களில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்திருக்க உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பார்வை ரொம்ப அதிகமாகிறதுக்கு இந்த ஆசிரியர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை ரெக்ரூட் பண்ணாதது, ரொம்ப ஓல்டேஜான நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கிறது தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அடுத்த காரணம் என்னென்னா,
புதுசாக யாரையுமே வந்து உள்ளே வர்றதில்ல. அதாவது 45 வயசுக்கு இருக்கிற ஆசிரியர்கள்னு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தால் அந்த ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. இது மற்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் வருவார், அவர் வந்து அங்கேயே இருந்தால் இருப்பார், இல்லைனா வந்து போயிட்டே இருப்பார். பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரொம்ப காலமாக ஒரு பெரும் லெவலில் புதிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்குது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா 2 அல்ல 3 வருஷத்துக்கு ஒரு கேப்பில் வந்து புது எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது ஆசிரியர்களை வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி, ஒரு திறனுக்கும் ஏற்ற மாதிரி, ஒரு வந்து விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூட ஆசிரியர் வந்து தேர்ந்தெடுத்து, அதாவது கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுக்கணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வந்து மாறிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஒரு மீம் பார்த்தேன். ரொம்ப நாளாக மாறாமல் இருக்கிறது இந்த சேஃப்டி பின் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை மாறுதற்கு உண்டான காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தினம் அப்டேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. எல்லா விஷயத்துலையும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தொழில்நுட்ப கல்வியில் இந்த மாற்றம் அப்படிங்கிறது சராசரியாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அதனால் ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக 2-3 வருடங்கள் இந்த இடைவேளையில் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டே இருந்தால் தான் அவங்க ஒரு புது விஷயத்தை கற்றுட்டு வருவாங்க. ஸோ இது வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால மாணவர்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டில் அவங்க எப்போவுமே வந்து ஷார்ப்பாக இருக்கணும், எப்போவுமே வந்து எலீட்டாக இருக்கணும், சும்மா தரமாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் அந்த அப்டேட்டட் மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ வந்து 2-3 வருஷம் கேப்பில் வந்து யாருமே ரெக்ரூட் பண்ணாது அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆசிரியர்களோட தரத்தை வந்து கேள்வி கேட்கும் விதமாக இன்றைக்கி வந்து மாற்றிருக்கு. அதேமாரி ரிசர்ச், இப்போ நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடை மாரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் சில கடைகள்லாம் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை படித்து அதாவது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்து தெரிஞ்சு நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து உண்மையாக பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் உண்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெனக்கெட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்டையும் உண்மையாக பண்ணிட்டு வருவாங்க. அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறப்போ வந்து ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கிறது வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து சரியான விதிமுறைகள், லிமிடேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரூல்ஸு அப்படிங்கிறது வந்து சரியாக வைக்காததுனால இந்த ரிசர்ச் பேப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச்சோட அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நிறையா வந்து கேள்வி கேட்கும் விதமாக இருக்குது. இதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பார்த்து என்னங்க ரிசர்ச் அப்படிங்கிறது ஏதோ மேம்போக்காக நடக்குது, பேருக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி அண்ணா யூனிவர்சிட்டி மேலே இருக்கிற அந்த ஒரு பேர், அந்த ஒரு ரெப்புடேஷன் அப்படிங்கிறது குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தேசிய வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் படத்தில் சொல்கிற மாதிரி மறதி இல்லைங்க, கரப்ஷனு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து கரப்ஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ கரப்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றும் புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகலை, ரொம்ப காலகட்டங்களாக வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா துறையிலையும் நடக்குது. குறிப்பாக எஜுகேஷன் துறையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு பிட்டர் ட்ரூத்தாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கரப்ஷன் வந்து இல்லாமல் வச்சுக்க வேண்டிய துறை வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வித்துறை தான். அதில் ஒருத்தங்களுக்கு போஸ்டிங் போடணும், அது வந்து எஜுகேஷன் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்டிங் போடணுன்னா ரொம்ப கஷ்டமாக, அதாவது ஈஸி பட் ரொம்ப கஷ்டம். எல்லாராலையும் முடியுமா? அப்படி இருக்கிறவங்க, தகுதி இருக்கிறவங்க வந்து ஒரு போஸ்டிங்கில் உட்காரணும் அப்படின்னா காசை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறது தான் வந்து சொல்லப்படுது. இப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் தகுதி இருக்குது, நான் ஏன் இங்கே வந்து காசை வெட்டி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி சில பேர் காசு கட்டணும்னு நினச்சா கூட அவங்ககிட்ட காசும் இருக்கிறதில்ல. ஸோ இதில் வேணால் ஊழல் பண்ணிக்கோங்கடா, இதில் ஏன்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஒரு இடத்துலையும் அதுக்கு தகுதியான நபரை போடுறதுக்கு வந்து காசு வாங்குறாங்கன்றது இந்த கல்வி நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இடத்தை இழந்து கீழே வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. யாரையுமோ இறக்கி இல்லை ஏற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் NIRF அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவரிசையில் அண்ணா யூனிவர்சிட்டியெல்லாம் வந்து மிஞ்சுமா, அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சில செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த காலேஜஸ், அதாவது VIT, SRM, அமிர்தா, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து லிஸ்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியை பீட் பண்ணிட்டு மேலே வந்துருச்சு. இதை வந்து நான் சொல்லலைன்னா அந்த லிஸ்ட்டை வந்து நீங்களே தேடி பாருங்கள், இல்லை முடிஞ்சால் நானே வந்து போடுறேன் இந்த வீடியோப்போ. அப்படி இருக்கிறப்போ இந்த காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வழியே இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இடம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஒரு ஆப்ஷனாக தேடி போகக்கூடிய ஒரு கல்லூரிகளாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த தரவரிசையில் அண்ணா யூனிவர்சிட்டியை பீட் பண்ணிட்டு மேலே போயிருக்காங்கன்னா இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளோ பேடாக வந்து இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எழும்புது. இதில் காமெடி என்னென்னா அந்த நியூஸ் பேட்ஜஸ், அந்த கார்டெலாம் வந்து போடுறாங்களே, அதில் வந்து நாட்டிலேயே 2வது இடம்னு சொல்லிட்டு வந்து சில கேட்டகரிஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெருமையாக போட்டிருக்காங்க. ஆனால் கொடுமை என்னென்னா
நாட்டிலேயே வந்து 2வது இடம் இந்த வருஷம் இருக்கியா, போன வருஷம் இந்த இடத்துல இருந்தது, முதல் இடத்துல இருந்திருக்கு. ஸோ அந்த முதல் இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு சரிஞ்சிச்சு அப்படிங்கிறத போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்தையே வந்து சும்மா தக்க வச்சுக்கிட்ட மாதிரி, இல்லை இப்போ தான் 2வது இடத்துக்கிட்ட வந்திருக்க மாதிரி வந்து ரொம்ப பெருமையாக வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. உண்மையான செய்திகள், உண்மையான விஷயங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி மக்கள்கிட்ட செய்தி சேனல்களும் கொண்டு போய் வந்து சேர்க்கலை. ஸோ இது வந்து ஒரு அவலம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அங்கே வேலை செய்கிறவங்க வெளில போகலாம், படிக்கிறவங்க வெளில போகிறாங்க, ஆனால் இன்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இதான் வந்து முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது, குறைகள் சொல்ல முடியாதுங்க. மாணவர்களை, அதாவது நம்ம மைண்ட்ஸ், நம்ம நாட்டோட பிரெயினை வந்து உற்பத்தி பண்ணுற இடம் அப்படிங்கிறதுனால முக்கியமான இடம் இது. அந்த இடத்த வந்து தரமாக இல்லை, அதை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வேற. பட் தரமாக இருக்கக்கூடிய இடம் இப்படி கீழே வந்துட்டே இருக்கே அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன கவலை. அதனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.